Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now we are seeing some applications. First example 5. What should be added to twice the rational number minus 7 by 3 to get 3 by 7? அதாவது இந்த என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாட் should be added to twice the rational number? அதாவது ஒரு நம்பரோட twice the rational number minus 7 by 3, அதாவது 2 times minus 7 by 3 எடுத்து இன்னொரு நம்பரோட ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 by 7 கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கொண்டு த சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டேக் தி கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்வைஸ் தி ரேஷனல் நம்பர் மைனஸ் 7 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ட்வைஸ் தி ரேஷனல் நம்பர் மைனஸ் 7 by 3 இஸ் 2 into minus 7 by 3. Twice means you take minus 7 by 3 as 2 times. So 2 into minus 7 by 3 equal to, now we multiply 2 and minus 7 by 3. From this we get minus 14 by 3. How? 2 is a whole number. Minus 7 by 3 is a rational number. Now you multiply these two. From this you multiply the whole number by the numerator. So 2 into minus 7 is minus 14. In the denominator 3. So now we have twice the rational number minus 7 by 3 is minus 14 by 3. Then இந்த நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு நம்பரோட ஆட் பண்ணணும். அந்த நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ minus 14 by 3 எந்த நம்பரோட ஆட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா let x added to this number. இந்த நம்பரோட xங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சம் என்னென்னா 3 by 7 எடுத்துக்கிறோம். that is x plus minus 14 by 7 equal to 3 by 7. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா x plus minus 14 by 7 equal to 3 by 7 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் இருந்து நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட வேரியபிள் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் அ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த எந்த நம்பர் வச்சு 2 times minus 7 by 3 அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 3 by 7 கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் x minus 14 by 7 இது எப்படி கிடைக்குது அப்படின்னா here x plus minus 14 by 7 here plus in bracket minus இருக்கு. So bracket means multiply. So you multiply these two signs, plus into minus minus. So we get x minus 14 by 7 equal to 3 by 7. நமக்கு இங்கே x ஓட வேல்யூ தான் வேணும். So now to transposing the second term minus 14 by 7, from this you transposing minus 14 by 7 to RHS. இந்த 14 by 7 right hand side transpose பண்ணலாம். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட வேரியபிள் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் அ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த எந்த நம்பர் வச்சு 2 times minus 7 by 3 அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 3 by 7 கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் x minus 14 by 7 இது எப்படி கிடைக்குது அப்படின்னா here x plus minus 14 by 7 here plus in bracket minus இருக்கு. So bracket means multiply. So you multiply these two signs, plus into minus minus. So we get x minus 14 by 7 equal to 3 by 7.
நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ now to transposing the second term minus 14 by 7, from this you transposing minus 14 by 7 to RHS. இந்த 14 by 7 right hand side transpose பண்ணலாம். 14 by 3 right side ல transpose பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x equal to 3 by 7 plus 14 by 3. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get the value of the variable x. So it's equal to the right hand side இருக்கிற 2 நம்பர்ஸையும் சேர்த்து சம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் தட் சம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். Here these two denominators are different. So first to find the LCM of these two numbers. So LCM of 7 and 3 is 21. 7க்கு 3க்கும் நமக்கு LCM என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 தான் இதோட LCM. ஸோ டினாமினேட்டரில் 21 எடுத்துக்கலாம். Then to see the numerators, the first numerator is 3. The denominator is here 7. ஆனால் நம்ம டினாமினேட்டர் இங்கே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா LCM 21 எடுத்துக்கோம். ஸோ LCM நமக்கு வரணும் அப்படின்னா இங்கே 7 தான் இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளை த நியூமரேட்டர் பை 3. 7 3 star 21. ஸோ அந்த 3 ஆல் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3 into 3 plus the next numerator is 14. Now we multiply 14 by 7. Since the denominator is 3 here, so 14 into 7 by 21 is equal to, next you simplify this, 3 into 3 9, then 14 into 7 98. So 9 plus 98 by 21, which is equal to the numerator 9 plus 98. This sum is 107 by 21. So this is a variable value. நம்ம இந்த வேரியபிளா எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா the answer 107 by 21 should be added to 2 into minus 7 by 3 to give 3 by 7. அதாவது 107 by 21 twice the rational number minus 7 by 3 ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 3 by 7 கிடைக்கும். So this is an answer. Next example 6. The given application is the perimeter of a rectangle is 13 cm and its width is 3 by 4 centimeter. So find its length. இங்கே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். the perimeter of a rectangle, perimeter of a rectangle கொடுத்துட்டாங்க 13 சென்டிமீட்டர்னு. and its width, இந்த ரெக்டாங்கிளோட width என்னன்னா 3 by 4 centimeter. from that now to find the length. perimeter of rectangle அந்த ரெக்டாங்கிளோட widthம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்டாங்கிள் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எழுதிக்கலாம். லெட் த லென்த் ஆஃப் தி, அதாவது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா பெரிமீட்டரும் வித்தும். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த தெரியாத அன்னோன் லென்த் என்னன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். லெட் த length of the rectangle is x centimeter. Next the perimeter of the rectangle formula நமக்கு தெரியும். ஸோ அதை எடுத்துக்கலாம். the perimeter of the rectangle which is equal to 2 into length plus width or breadth. from that you substitute the values. வித்து வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. வித்தோட வேல்யூ என்னன்னா 2 3 by 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கலாம். தென் லென்த்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 2 into x plus
2 3 by 4. Then the next step, to simplify this bracket, which is equal to 2 into x plus, the 2 3 by 4 is a mixed fraction form. So first you change into the improper form. So for that you multiply the denominator into the whole number. Then next you add with the numerator. From that you get 2 into 4 plus 3 is divided by 4, which is equal to 2 into x plus 2 into x plus, then 2 into 4, 8, 2 4 star 8, then 8 plus 3, 11, in the numerator as 11, so 11 by 4. So the perimeter of the rectangle, அதில் நம்ம எடுத்திருக்க values எல்லாம் apply பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 2 into x plus 11 by 4. ஆனால் கொஸ்டினில் perimeter value கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, the perimeter is 13 cm is given. So நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற ஒன் எக்ஸ்பிரஷனை given perimeter ஓட equal பண்ணலாம். Therefore 2 into x plus 11 by 4, which is equal to 13. So நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள் வேல்யூ x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 into x plus 11 by 4 இருக்குது. ஸோ இந்த 2 வச்சு டிவைட் பண்ணோம், 2 சைட்ஸும் டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். ஸோ டிவைடிங் போத் சைட்ஸ் பை 2, ஃப்ரம் தட் x plus 11 by 4, இந்த 2 கேன்சல் ஆயிரும் டிவைட் பண்ணும்போது. ஸோ இந்த ரைட் சைடில் 13 by 2 இருக்கும். 13 2ஆல் டிவைட் பண்ணும்போது 13 by 2. Then the next step, you transpose this 11 by 4 into the right hand side. x plus 11 by 4 இருக்குது left hand sideல. அது 11 by 4 மட்டும் right hand sideல transpose பண்ணோம்னா நமக்கு x ஓட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ x equal to 13 by 2, this 13 by 2 plus 11 by 4 இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ ரைட் சைடில் போகும்போது என்ன ஆகும்னா -11 by 4 ஆகிடும்.